हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 6 ஜூலை 2024 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி ஆகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து எங்களது லைவ் டிஸ்கஷன் புரோகிராமுடைய 4 எபிசோடுகளை கொண்டு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 1வது எபிசோட் ஆகும். இந்த முழு தொடரிலும் ஹஸ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் எனும் நூல் தொடர்பாக கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். நேயர்களை, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சி ஆகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டூடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு அடிப்படையாக கொண்டு நம்முடைய ஆலிம்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மௌலவி ஹமீது கௌசர் சாஹிப், மௌலவி அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் இவர்கள் இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேயர்களே, 1924 ஆண்டு அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் வரலாற்றில் குறிப்பான முக்கியத்துவம் பெற்ற ஓர் ஆண்டாக உள்ளது. ஏனென்றில் அந்த வருடத்தில் தான் லண்டனில் வேம்பிளே கண்காட்சி நடைபெற்றது. அந்த கண்காட்சி நிகழ்ச்சியில் மார்க்க மாநாடு நடத்தப்பட வேண்டும். அதில் உலகில் உள்ள அனைத்து மார்க்கங்களின் சிறப்புகளை பற்றியும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி இணைக்கப்பட்டது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஹஸ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஹஸ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அந்த மாநாட்டுக்காக ஒரு கட்டுரையை எழுதினார்கள். அதனுடைய பெயர் அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்பதாகும். பிறகு 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய கண்காணிப்பின் அடிப்படையில் அதனுடைய சுருக்கம் எடுக்கப்பட்டது. ஹஸ்ரத் சௌத்ரி முகமது ஜஃபருல்லா கான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாநாட்டில் அந்த சுருக்கத்தை வாசித்து காட்டினார்கள். அஹ்மதியத் என்னும் உண்மை இஸ்லாம் என்ற நூல் எழுதப்பட்டு 2024 ஆண்டோடு ஒரு நூற்றாண்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே காதியானில் இருந்து இதற்கு முன்பு ஒளிபரப்பு செய்யப்பட்ட ராகே குதா நிகழ்ச்சிகளில் அந்த புத்தகத்தினுடைய முதல் பாதியை குறித்து 4 எபிசோடுகளை கொண்ட தொடர் மூலம் பேசப்பட்டது. இப்பொழுது அந்த புத்தகத்தினுடைய 2ஆம் பாதியை பற்றி எடுத்துக் கூறுவதற்காக 4 எபிசோடுகளை கொண்ட தொடர் ஆரம்பிக்கின்றது. நான் முதல் கேள்வியை ஹமீது கௌசர் சாஹிப் அவர்களிடம் கேட்கிறேன். நட்பண்புகளை பெறுவதற்கும் தீய பண்புகளை விட்டு விலகி இருப்பதற்கும் இஸ்லாம் என்ன விதமான வழிமுறைகளையும் வழிகாட்டல்களையும் எடுத்து கூறியுள்ளது? இதை பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது நூலான அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற நூலில் பண்புகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதனுடைய கொஞ்சம் பகுதியை கடந்த எபிசோடுகளில் நாம் பார்த்தோம். ஹல்க் மற்றும் ஹுல்க் என்பது என்ன என்பதை பற்றி கூற வேண்டும்.
கல்க் என்பது அல்லாஹ் வெளிப்படையான முறையில் மனிதனுக்கு கொடுத்த ஆற்றல்கள், கைகால்கள், கண்கள், நாக்கு போன்றவை இந்த உறுப்புகள் ஹல்காகும். இவற்றை மனிதனுக்கு அல்லாஹ் அழகிற்காக கொடுத்துள்ளான், மனிதனது பயன்பாட்டிற்காக இறைவன் வழங்கியுள்ளான். அடுத்தது ஹுல்க் என்பது என்ன என்பதை பார்ப்போம். ஹுல்க் என்பது மனிதனது திறமைகள், மனிதனுக்கு வழங்கிய திறமைகள். உதாரணமாக அறிவு, ஞானம், அகப்பார்வை, கோபம், மென்மை, வீரம், மன்னித்தல் ஆகியவை ஹுல்க் என்று அழைக்கப்படுகின்றது, மனிதனுக்குள் இருக்கின்றது. மனிதன் இந்த தமது ஹுல்கை ஹல்க் மூலமாக அவன் வெளிப்படுத்துகின்றான். கேள்வி என்னவென்றால், ஹுல்கு அதனுடைய பன்மை அஹ்லாக் என்பதாகும். இது நல்ல பண்புகள் எது, தீய பண்புகள் எது என்பது கேள்வியாகும். அதை அறிவதற்கு அதனுடைய வேறுபாடு என்ன, எப்படி அறிந்து கொள்வது? இவையெல்லாம் நல்ல பண்புகள், இவையெல்லாம் தீய பண்புகள் என்று எவ்வாறு அறிந்து கொள்வது? இக்காலத்தில் குறிப்பாக மேற்கத்திய உலகம் தமது ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கின்றது. நாம் செய்வது, நம்முடைய செயல்கள், நமது சொல், அதுதான் நல்லொழுக்கம், அதுதான் சரி என்று நினைக்கிறார்கள். முழு உலகமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மற்ற உலகத்தை விட்டுவிடுங்கள், முஸ்லிம்களும் அந்த பண்புகளை ஏற்றுக்கொண்டு தம்மை தாமே உயர்வானவர்களாக கருதுகிறார்கள். இதுதான் உண்மையான நட்பண்புகள் என்று நினைக்கிறார்கள். இதுதான் உலகத்தில் இப்போது நடைமுறையில் இருக்கிறது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம்கள் நினைக்கிறார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஐரோப்பிய நீளத்தில் அவர்களை சொற்பொழிவு வாசிக்கப்பட்டது. அதில் பல்வேறு தலைப்புகளை பற்றி அன்னாருடைய சொற்பொழிவு இருந்தது. அதில் நட்பண்புகள் மற்றும் தீய பண்புகளை பற்றி அதில் ஒரு தலைப்பு இருந்தது. இவற்றை அறிவதற்கு ஒரு வழிமுறை இருக்கின்றது. அது ஹஸ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருப்பு ஆகும். அன்னார் கூறினார்கள், இந்த பண்புகள் என்பது என்ன என்பதை பற்றி கலிஃபத்துல் மஸீஹுடைய சொற்களை நான் கூறுகின்றேன். முதல் வழிமுறை என்னவென்றால், இஸ்லாம் கண்டறிவதற்கு கூறிய வழிமுறை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பண்புகளை வெளிப்படுத்துவதாகும். அது அன்றி மனிதன் முழுமையான நட்பண்புகளை பெறவே முடியாது. ஏனென்றால் மனிதன் தமது வேலையை சீர் செய்வதற்கு முன்மாதிரியுடைய தேவையுடையவனாக இருக்கின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியுள்ள அல்லாஹ்வுடைய பண்புகள், அவற்றில் மனிதனுடன் தொடர்புடைய பண்புகளை பார்ப்போம் என்றால், தமது வட்டத்தில் இருந்து கொண்டு அந்த அனைத்து பண்புகளையும் மனிதன் தமதாக்கி கொள்ள வேண்டும், மனிதன் மூலமாக அது வெளிப்பட வேண்டும். அதுதான் அஹ்லாக் ஆகும். இதற்கு ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வுடைய பண்புகள் எது? அது திருக்குர்ஆனில் கூறியுள்ள பண்புகள் ஆகும். அது இதற்கு சான்றாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறினான், வ இன்னக லஅலா குல்கின் அதீம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் நல்லொழுக்கத்தின் உயரிய அந்தஸ்தில் இருக்கிறீர்கள், மேலான அந்தஸ்தில் இருக்கிறீர்கள். ஒரு முறை ஹஸ்ரத் உம்முல் முஃமினீன் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இந்த நல்லொழுக்கத்தை பற்றி கேட்கப்பட்ட போது, அன்னாரை உச்சத்தில் ஏற்றிய அந்த நல்லொழுக்கங்கள் எவை என்று கேட்கப்பட்ட போது, ஹுலுக்குஹு ஃபில் குர்ஆன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பண்புகள் திருக்குர்ஆனுடைய பிரதிபலிப்பாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறிய பண்புகளை அவர்கள் மேற்கொண்டார்கள், அல்லது அல்லாஹ்வுடைய அனைத்து பண்புகளுடைய வெளிப்பாடாக, முழுமையான வெளிப்பாடாக ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருப்பு இருந்தது.
அவர்கள் மூலமாக அந்த பண்புகள் வெளிப்பட்டன. அதன் விளைவாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றிய போது குழப்பம் நீரிலும் நிலத்திலும் எல்லா இடத்திலும் குழப்பம் இருந்தது. தீமைகள் பாவங்கள் எல்லாம் உச்சத்தில் இருந்தது. மனிதன் ஒரு விலங்கை போன்று வாழ்ந்து வந்தான். அது அரேபியா இருந்தாலும் சரி, மற்ற நாடுகள் இருந்தாலும் சரி. ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு ஒரு விலங்காக வாழ்ந்த மனிதனை மனிதனாக ஆக்கினார்கள். அதன் பிறகு நட்பண்புகளை கொண்ட மனிதனாக ஆக்கினார்கள். பிறகு இறைவனை பண்புகள் ஏற்படுத்தக்கூடிய மனிதனாக ஆக்கினார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை பலமுறை கூறியிருக்கிறார்கள். விலங்கின் பண்புகளை கொண்ட மனிதனை மனிதனாக மாற்றுவது, நல்லொழுக்கம் உள்ள மனிதனாக மாற்றுவது, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனிச்சிறப்பாகும். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயங்கள் என்னென்ன ஆட்சேபனைகளை வைத்துள்ளன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பியத்தின் விளைவால் தான் இந்த கொடிய விலங்குகள் பண்புகளை கொண்ட மனிதர்கள் ஆனார்கள். பிறகு நட்பண்புகளை கொண்ட மனிதர்கள் ஆனார்கள். இறைவனுடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக ஆனார்கள். அல்லாஹ்வுடன் உரையாடக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றார்கள். இப்பொழுது கேள்வி என்றால், அந்த அனைத்து நட்பண்புகளை பற்றி நாம் இங்கு எடுத்துக்கூற இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்திய அந்த அனைத்து பண்புகளையும் கூற முடியாது. அடிப்படையாக 4 பண்புகளை பற்றி திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. சூரா ஃபாத்திஹாவில் அதை சுருக்கமாக கூறுகின்றேன். அல்லாஹ்வுடைய பண்புகள் என்பது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அன்னாரிடமிருந்து எவ்வாறு வெளிப்பட்டது? நாம் நமது வாழ்வில் அந்த ஹுல்கை எவ்வாறு நமதாக்கி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நான் சுருக்கமாக கூறுவேன். அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாஹ் ஆகும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய முதல் பண்பு என்னவென்றால் ரஹ்மான் என்ற பண்பாகும். இதற்கு பல விளக்கங்கள், பல பொருள்கள் இருக்கின்றன. இது ஒரு கடலாகும். ஆனால் ஒரு பொருள் என்னவென்றால், ஒரு ரஹ்மான் என்பது கேட்காமலே வழங்கக்கூடியவன் என்ற பொருளாகும். ரஹ்மானியத் என்ற பண்பினுடைய எந்த அளவு சம்பவங்கள் உள்ளன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய வாழ்க்கையை பார்க்கும்போது எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கின்றன. பல நாட்கள் ஆகும் அதை எடுத்து கூறுவதற்கு. ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை கூறுகின்றேன். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அன்னார் பசியின் காரணமாக வழியில் நின்று கொண்டிருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில ஆயத்துகளை விளக்கத்தை ஹஸரத் உமர் அவரிடம் கேட்டார்கள். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், எனது பசியை அவர் உணர வேண்டும், ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டும் என்பதாகும். ஹஸரத் உமர் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் விளக்கத்தை கூறிவிட்ட பிறகு சென்று விட்டார்கள். அதற்கு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்தார்கள். அவர்களிடம் அந்த ஆயத்துக்களை கூறி விளக்கத்தை கேட்டார்கள். அது விளக்கத்தை கேட்பதன் நோக்கம் என்னவென்றால், எனது பசியை உணர்ந்து கொள்ள வேண்டும், உணவு தர வேண்டும் என்பதாகும். அவர்களும் அதை புரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அந்த அதே வசனங்கள் ஹுசூருக்கு முன்னால் எடுத்து கூறப்பட்டது, வாசிக்கப்பட்டன. ஹுசூர் அவர்கள் சிரித்தார்கள். எந்தவித கேள்வியும் இன்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது முகத்தை கண்டு எனது உள்ளத்தின் விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். அன்னார் கூறினார்கள், அபூ ஹுரைரா, எனக்கு பின்னால் வாருங்கள் என்று கூறினார்கள். அபூ ஹுரைரா அவர்களை தமது வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். வீட்டில் உணவு கோலை கொடுத்தார்கள். அது மட்டுமின்றி அன்னாருடைய இருப்பில் இருந்த ரஹ்மானியத் என்ற பண்பில் திண்ணை தோழர்களும் இருந்தார்கள். அவர்களுடைய பசியை பற்றி எண்ணம் இருந்தது. அன்னார் கேட்காமலேயே அவர்களையும் அழைத்து வர சொன்னார்கள். அவர்களுக்கும் அந்த பாலை கொடுத்தார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா அவர்களுக்கும் கொடுத்தார்கள். இது ரஹ்மான் என்ற பண்பினுடைய ஒரு சிறிய பிரதிபலிப்பாகும். கேட்காமலே மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த அளவு புரிதல்
முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. தம்மை பின்தொடரக்கூடிய மக்களை பற்றி எந்த அளவு புரிதல் இருக்க வேண்டும், மற்ற மனிதனுடைய தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும், பிறகு அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் இறைவனுடைய உயரிய பண்புகளாகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இரண்டாவது பண்பு ரஹீம் என்ற பண்பாகும். அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ரஹீம் என்பது மேன்மேலும் கருணை காட்டக்கூடியவன். எவரது உள்ளத்தில் கருணை இருக்குமோ அவரது உள்ளம் கருணையால், பரிவால், அனுதாபத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு ஹஸ்ரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை பற்றி சுருக்கமாக கூறுகின்றேன். மக்காவினுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அன்னார் காபாவில் தொழுவது கூட கஷ்டமாக இருந்தது. மக்கள் கற்களை எறிவார்கள். அங்கு ஒரு நபர் வந்தார். அவருடைய அராஷா என்பதாகும். அவர் காட்டரபி ஆவார். அவர் ஒட்டகத்தை விற்பதற்காக மக்காவுடைய சந்தைக்கு வந்தார். அபூஜைகள் அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டால் அவருக்கு தொகையை கொடுக்கவில்லை. அவர் சுற்றி திறந்து மக்காவினுடைய தெருக்களை சுற்றி திரிந்து உதவியை கேட்டார். யாருமே உதவி செய்யவில்லை. மக்காவாசிகள் தலைவர்கள் விஷமத்துடன் அவரிடம், உங்களுக்கு யாராவது உதவி செய்ய முடியும் என்றால் அது முகமது பின் அப்துல்லா அவர்கள் ஆவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரிடம் செல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள். அவர் இவர்களுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ளாமல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்தார். ஹுசூர் அவர்கள் அனைத்து விஷயத்தையும் கேட்டார்கள். ரஹீமியத் என்ற பண்பு எழுந்தது. அன்னார் அந்த நபருடன் புறப்பட்டார்கள். கொடுங்கோலனாக இருந்த அபூஜைகளுடைய கதவை தட்டினார்கள். இவருடைய தொகையை கொடுக்கல் என்று கூறினார்கள். அவன் அஞ்சு விட்டான். அவன் உடனே கொண்டு தொகையை கொடுத்து விட்டான். மக்கள் அவனை பார்த்து, ஏன் பயந்து விட்டாய் என்று கேட்டபோது, ஒரு ஒட்டகம் என் மீது தாக்குதல் தொடுப்பதாக நான் பார்த்தேன், காட்சியை கண்டேன் என்று அவன் கூறினான். இது எனது எஜமானர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வெளிப்பட்ட ரஹீமியத் என்ற பண்பாகும். இன்று முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த பண்பை தான் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு பிறகு மூன்றாவது பண்பு ரபூபியத் என்பதாகும். கம்மா ரப்பயானி சகீரா, வளர்ப்பதும் பராமரித்ததும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்வும் தர்பியத்திலும் பராமரிப்பிலும் கடந்தது. யாருக்காவது தேவை என்றால் நிறைவேற்றி கொடுப்பார்கள். அதனுடைய விளக்கத்தை நாம் கூற முடியாது. நம்முடைய எஜமானருடைய ரபூபியத் என்ற பண்பு மனிதர்கள் வரை மட்டும் இருக்கவில்லை, மாறாக கால்நடைகளையும் விலங்குகளையும் அது இருந்தது, விலங்குகள் மீதும் இருந்தது. ஒரு சாபி கூறுகிறார், நான் ஒரு அன்சாரியுடைய தோட்டத்திற்கு சென்றேன். ஒரு ஒட்டகம் அழுது கொண்டே ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்களில் விழுந்தது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை நேசித்தார்கள், தடவி கொடுத்தார்கள். இது யாருடைய ஒட்டகம் என்று கேட்டார்கள். ஒரு அன்சாரி வந்து, இது என்னுடைய ஒட்டகம் என்று கூறினார். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால்நடைகளை குறித்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை மேற்கொள்ளுங்கள், இந்த ஒட்டகம் பேச முடியாததாக இருக்கின்றது, எனது எஜமானர் எனக்கு உணவு குறைவாக கொடுக்கிறார், எனக்கு அதிகமாக வேலை வாங்குகிறார் என்று என்னிடம் குறை கூறுகிறது, புகார் தெரிவிக்கிறது என்று கூறினார்கள். ஒருவருடைய பசியை உணர்ந்து ஒருவரை வளர்ப்பது, பராமரிப்பது, இது ரபூபியத் என்ற பண்பாகும். முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் வரை மட்டுமின்றி, அடிமைகள் வரை மட்டுமின்றி, விடுதலை செய்யப்பட்டவர்கள் மட்டுமின்றி, விலங்குகள் வரை, பறவைகளை குறித்தும் மற்ற உயிர்களை குறித்தும் அன்னாருடைய ரபூபியத் என்ற பண்பு இருந்தது. இறுதி பண்பு 4 பண்புகளில் சூரா ஃபாத்திஹாவில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்காவது பண்பு மாலிக் யௌமித்தீன் என்ற பண்பாகும். மாலிக்கியத் என்ற பண்பாகும். மனிதன் மாலிக்காக ஆகும்போது, எஜமானராக ஆகும்போது, அவனது கையில் ஆற்றல் வரும்போது, அதிகாரம் வரும்போது, அப்பொழுது அவனுடைய பண்பு சோதிக்கப்படுகின்றது. அந்த மனிதனுக்கு எந்த அளவு நீதி இருக்கிறது என்று பார்க்கப்படுகின்றது.
இதற்கு மிகப்பெரிய தெளிவான பெரிய உதாரணம் ஹசரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது அங்கு சென்றடைந்த போது அனைத்து குறைஷிய குற்றவாளிகளும் காபிர்களுக்கும் அன்னார் முன்னால் இருந்தார்கள். அனைவரும் தமது குற்றங்களை எண்ணி பார்த்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் செய்த அநீதிகளை எடுத்து கூறினார்கள். ஹுசூர் அவர்களிடம் அந்த மக்களிடம் மாசா தரவுன, நீங்கள் நான் உங்களை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். இங்கு அல்லாஹ்வுடைய கரீம் என்ற பண்பை பற்றி தெரிய வருகிறது. அவர்களுக்கும் தெரியும் இந்த நபர் கரீம் ஆவார், பரிவு காட்டக்கூடியவர் ஆவார். அந்த கரீமோன் இப்னுல் கரீம், நீங்கள் இறைவன் கரீமாகிய இறைவனுடைய அடியாராவீர். இது உங்களுடைய பண்பில் இருக்கின்றது. நாங்கள் உங்களிடத்தில் பரிவை அனுதாபத்தை எதிர்பார்க்கிறோம், கருணையை எதிர்பார்க்கிறோம் என்று கூறினார்கள். 13 வயது அநீதி இழைத்த அந்த குற்றவாளிகள் அநீதியாளர்கள் மாலிக்கியத் மற்றும் கரீம் என்ற பண்பில் இருந்து பயனடைய விரும்பினார்கள். ஒரே வார்த்தையில் அந்த 13 வருட குற்றம் மன்னிக்கப்பட்டது. அன்து துலக்கா லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் என்று கூறினார்கள். இறுதியில் நான் கூற விரும்புவது என்னவென்றால், இந்த நூல் ஈடு இணையற்ற நூலாகும். மனிதனுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்த சரி செய்ய நல்ல நூலாகும். இதை படிப்பது, இதை புரிவது, தமது வாழ்வில் இதை பயன்படுத்துவது அவசியமாகும். தற்காலத்தில் ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இளைஞர்களிடத்திலும் குத்தாம்களிடத்திலும் பெண்களிடத்திலும் பொறுப்பாளர்களிடத்திலும் விர்ச்சுவல் மீட்டிங் நடத்துகிறார்கள். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், சிறுமிகள் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இது போன்ற கேள்விகள் தான் இருக்கின்றன. நம்முடைய எஜமானர் அவர்கள் மிகவும் தாக்கமிக்க முறையில் பதில்களை கொடுக்கிறார்கள். எல்லா விதத்திலும் அந்த பதில்கள் அடுத்தவர் கேள்வி கேட்டவரை திருப்தி கொள்ள செய்கின்றது. இந்த நூலை இது அஹ்மதியத் என்னும் இந்த நூல், உண்மை இஸ்லாமாகிய அஹ்மதியத் என்னும் நூல் உண்மையிலே இஸ்லாத்தினுடைய பிரதிபலிப்பாகும். இதை கவனமாக படிக்க வேண்டும். 100 வருடமாகிவிட்டது. ஐரோப்பிய நிலத்தில் மண்ணில் இந்த சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது. இதை கவனமாக படியுங்கள். நாம் தம்மை சீர்படுத்த முயற்சி செய்யுங்கள். இறைவனுடைய பண்புகளாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்பரை வந்தடைந்த அந்த பண்புகளை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு அதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு நான் அடுத்த கேள்வியை அத்தாவுல் முஜீப் சாஹிப் லோன் அவரிடம் கேட்கின்றேன். அல்லாஹ் திருக்குரானில் தூதர்களுக்கு கட்டளை இடும்போது யா அய்யுஹர் ரசூலு குலு மின் தய்யிபாத்தி வஅலமு சாலிஹன் இன்னி பிமா தஅமலூன அலீம் என்று கூறுகின்றான். இந்த தூதர்களே, தூய உணவுகளை உண்ணுங்கள், அதன் விளைவாக உங்களுக்கு நற்செயல்கள் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளான். இந்த வசனத்திற்கு 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அந்த சொற்பொழிவில் என்ன விளக்கம் கொடுத்துள்ளார்கள்? இதை பற்றி சுருக்கமாக கூறுங்கள். ஜஸாக்கமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்கள் பண்புகளை பற்றி முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நூலில் கூறிய கருத்தை சுருக்கமாக கூறினார்கள். ஹஸ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அந்த நூலில் நற்பண்புகளை பெறுவதற்கும் தீய பண்புகளை விட்டு விலகி இருப்பதற்கும் வழிமுறைகளை விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். நற்பண்புகளை பெறுவதற்கு ஒரு வழிமுறை என்னவென்றால், இஸ்லாம் எப்படிப்பட்ட வழிகளை காட்டியுள்ளது என்றால், அதன் மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நன்மை பிறக்கின்றது, அவனுக்குள் நற்பண்புகள் உருவாகின்றன. உதாரணமாக துவா இருக்கின்றது, தொழுகை இருக்கின்றது, நோன்பு இபாதத்து இருக்கின்றது. இவை எப்படிப்பட்ட அமல்கள் என்றால் மனிதனுக்குள் நன்மையை உருவாக்குகின்றன, நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குகின்றது.
ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 வழிமுறைகளை பற்றி கூறியிருந்தார்கள். ஒரு வழிமுறை என்னவென்றால் நல்லடியார்களுடன் இருத்தல். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், கூனு மாசாதிக்கின் என்று கூறுகின்றான். நல்ல மக்களுடன் உண்மையாளர்களுடன் இருங்கள், அவர்களுடைய தோழமையே இருங்கள், அதன் மூலமாக உங்களிடத்தில் நன்மை பிறக்கும். ஹுசூர் அவர்கள் அந்த கட்டுரையில் கூறினார்கள், நல்ல மக்களுடன் உட்காருதல் எழுதல் போன்றவை மனிதனுக்குள் நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குகிறது, நன்மைகளை உருவாக்கின்றது. பிறகு ஹுசூர் அவர்கள் இன்னொரு வழிமுறையை கூறினார்கள். குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு குழந்தை இடத்தில் நல்ல தாக்கங்களை உருவாக்க வேண்டும். நல்ல தாக்கங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த குழந்தை நன்மையில் இருக்கும், அதோட நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட குழந்தையாக இருக்கும். இது தொடர்பாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் இன்னொரு வழிமுறை என்னவென்றால், நல்ல பண்புகளை உருவாக்குவதற்கு உணவு வழிமுறையாகும். மனிதன் எதை உண்கிறானோ அதன் மூலமாக மனிதனுக்குள் நல்ல பண்புகள் உருவாக முடியும், தீய பண்புகளும் உருவாக முடியும். அது எப்படிப்பட்ட உணவு என்பதை பொறுத்து அமைகிறது, அதை பொறுத்து அவனது பண்புகள் வெளிப்படுகின்றன. இதை குறித்து ஹுசூர் அவர்கள் ஒரு வசனத்தை கூறினார்கள். சூரத் முஃமினூனுடைய வசனமாகும். அல்லாஹ் கூறுகின்றான், யா யுஹர் ருசுலு குலும் மினத் தய்யிபாத்தி வ அமலு சாலிஹன் இன்னி பிமா தஅமலூன அலீம். தூதர்களே, தூய உணவுகளை உண்ணுங்கள், அதன் விளைவாக உங்களுக்கு நற்செயல்கள் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைக்கும். இது தூதர்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஆனால் திருக்குர்ஆனுடைய அடிப்படை விதியின் அடிப்படையில் தூதர்களுக்கு நபிமார்களுக்கு விஷயம் கூறப்படும் என்றால் அவர்களை ஒப்புக்கொண்டவர்களுக்கும் அது பொருந்தும். ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் கட்டளையிட்டுள்ளான். அதாவது தூய உணவுகளை உண்ணுங்கள், அதன் விளைவு என்னவென்றால் வாமலு சுவாலிகன், அதன் மூலமாக நீங்கள் நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். தெளிவாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த வசனத்தில் கூறிவிட்டான். தூய உணவுகளை உண்பதன் மூலமாக மனிதன் நன்மைகளை செய்ய முடியும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த கருத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். இஸ்லாமிய போதனை தத்துவ ஞானம் என்ற நூலில் கூறியிருக்கிறார்கள், மனிதன் எதை உண்கிறானோ, எவ்வாறு அந்த உணவின் மூலமாக அவனது உடலில் தாக்கம் ஏற்படுகின்றதோ, அதே போன்று அந்த உணவின் மூலமாக அவனது பண்புகள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் தாக்கம் ஏற்படுகின்றது. மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில உதாரணங்களும் கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் காய்கறிகளை மட்டும் உண்டு வந்தால் அதன் விளைவாக அவனிடத்தில் மென்மை உருவாகும், ஆனால் வீரம் துணிவு அவனிடத்தில் உருவாக முடியாது. ஆனால் இதற்கு நேர் எதிராக ஒரு மனிதன் இறைச்சியை மட்டுமே உண்டு வருகிறான் என்றால் அவனிடத்தில் வீரம் இருக்கும், துணிவு இருக்கும், ஆனால் அவனிடத்தில் மென்மையான பண்பு இருக்காது. இது ஒருபோதும் அவனுக்குள் உருவாகாது. ஆகவே இஸ்லாம் உணவு விஷயத்தினுடைய நாகரிகத்தை ஒரு அதபை உருவாக்கி இருக்கின்றது, பேலன்ஸை உருவாக்கி இருக்கின்றது. காய்கறிகளை உண்ண வேண்டும், இறைச்சியை உண்ண வேண்டும். இந்த இரு உணவுகளையும் பேலன்ஸோடு ஒரு நடுநிலையோடு மனிதன் சாப்பிட்டால் இரு வகையான பண்புகளும் மனிதத்தில் உருவாக முடியும். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தில் விளக்கமளிக்கும் போது இந்த விஷயத்தை தான் கூறியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொற்களுடைய ஒரு சில வரிகளை நான் அன்னாருடைய சொற்களில் கூறுகின்றேன். இஸ்லாம் உணவினுடைய கட்டளையை சட்டத்திற்கு உட்பட்டதாக ஆக்கி இருக்கின்றது. அந்த சட்டம் என்னவென்றால், மனிதன் தமது அனைத்து இயல்பின் ஆற்றலையும் அதிகரிக்க வேண்டும். ஆகவே அவன் எல்லா விதமான உணவுகளையும் உண்ண வேண்டும். எதை பயன்படுத்துவதால் ஒரு தீமை அதிகரித்து விடுமோ, அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, உடல் பௌதிகமாக இருந்தாலும் சரி, அந்த உணவை சாப்பிட வேண்டாம். ஆகவே தான் இஸ்லாம் காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும், இறைச்சியும் சாப்பிட வேண்டும் என்று கூறியுள்ளது. சில உணவுகள் காய்கறிகள் மூலமாக சில பண்புகள் முன்னேறுகின்றன, சில உணவுகள் இறைச்சியை சாப்பிடுவதன் மூலமாக சில பண்புகள் மேம்படுகின்றன. உதாரணமாக மென்மை, கருணை போன்றவை காய்கறி மூலமாக அது அதிகரிக்கின்றன.
துணிவு, வீரம், தன்மானம் போன்றவை இறைச்சியின் மூலமாக அது மேம்படுகின்றது. ஆகவேதான் எல்லா மனிதனுக்குள் எல்லா உணர்வுகளும் அதிகரிக்க வேண்டும், வளர வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஹுசூர் அவர்கள் அடுத்து கூறினார்கள், இஸ்லாம் இன்னொன்றையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இறைச்சி சாப்பிடுவதற்கு கட்டளை கொடுத்துள்ளது என்றால் இறைச்சியை மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்றோ, அல்லது காய்கறிகளுக்கான அனுமதியை கொடுத்து விட்டது என்றால் காய்கறி மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்பது கிடையாது. சூரா ஆராஃபில் அல்லாஹ் கூறுகின்றான், யாய் பனி ஆதமு ஹுது ஜீனத்துக்கும் இந்த கொல்லி மஸ்ஜிதின் வக்குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நம்பிக்கை கொண்டவர்களே, நற்செயலை பெறுவதற்காக இறைவனை வெளிப்படையான முறையிலும் உட்புறமான முறையிலும் நல்ல விதமாக செய்யுங்கள். எல்லா விதமான உணவுகளை முன்னுங்கள். ஒரு பக்கமே அழுத்தம் கொடுத்து விட வேண்டாம். லா துஸ்ரிஃபு, ஒரு பக்கமே அழுத்தம் கொடுத்து விட வேண்டாம். எல்லா விதமான பண்புகளும் உங்களிடத்தில் மேம்பட வேண்டும். இதுதான் உணவு பொறுத்தவரை இறைவன் கற்றுக் கொடுத்துள்ள ஒழுக்கமுறையாகும். ஆரம்ப வசனத்தில் நான் எடுத்து கூறியது போன்று ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்தது போன்று உணவு விஷயத்தில் மனிதனுடைய பண்புகள் பழக்க வழக்கங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அத்துடன் ஹுசூர் அவர்கள் இன்னொரு வசனத்தையும் கூறினார்கள், அல்லாஹ் அதற்கு வரைமுறை விதித்துள்ளான். எதை வேண்டாம் உண்ணுங்கள் என்று கூறவில்லை. தூய உணவு உண்ண வேண்டும், வீணாக்கக்கூடாது என்றும் கூறியிருக்கின்றான். அத்துடன் எதை சாப்பிடக்கூடாது என்றும் கூறியிருக்கின்றான். அதனுடைய காரணம் என்னவென்றால், அதை சாப்பிடுவதால் மனிதனுடைய ஒழுக்கம் வீணாகிவிடும், தீய தாக்கம் ஏற்படுகின்றது. இது தொடர்பாக ஹுசூர் சூரா அராஃபுடைய வசனத்தில் கூறினார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், குல்லா அஜிது ஃபீமா ஊகிய இளைய முஹர்ரமன் அலா தாயிமின் எத் அமுகு இல்லா யகூன மைத்ததன் அவ் தமன் மஸ்ஃபூஹன் அவ் லஹ்ம ஹின்சீரின் ஃபைன்னஹு ரிஜிசுன் அவ் ஃபிஸ்கன் வஹில்ல லிகைரில்லா பிஹி. கூறுவீராக, நான் எனது வகையின் ஏதேனும் பொருளை சாப்பிட விரும்புவோருக்கு செத்தது, ஒழுகும் இரத்தம், பன்றியின் இறைச்சி ஆகியவற்றை தவிர்த்து வேறெந்த பொருளும் விளக்கப்பட்டதாக நான் எனக்கு கிடைத்த இறையறைப்பில் காணவில்லை. ஏனென்றால் இது எல்லாம் தூய்மையற்றது, அல்லாஹ் அல்லாத வேறொன்றின் பெயர் கூறப்பட்டது. அவை பாவமாக இருப்பதால் அதுவும் விளக்கப்பட்டதாகும். அதாவது அல்லாஹ் அல்லாத ஒன்றை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேறொருவருடைய பெயரில் அது அறுக்கப்பட்டிருக்கலாம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் இன்னும் சில வசனங்களில் இதற்கான தெளிவாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் ஹராம் என்று அல்லாஹ் வரையறுத்துள்ளான். ஏனென்றால் ஹராமாக்கப்பட்ட அந்த பொருட்களில் அல்லாஹ் முஸ்லிமோ ரலியல்லாஹு கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ்வும் கூறியிருக்கின்றான், ஹராமான பொருட்களில் சாப்பிடுவதால் மனிதனது ஒழுக்கத்தில் தீய தாக்கம் ஏற்படுகின்றது, அவனது பழக்க வழக்கத்தில் தீய தாக்கம் ஏற்படுகின்றது, அவனது ஆன்மீகத்தில் தீய தாக்கம் ஏற்படுகின்றது, மார்க்கத்தை விட்டு விலகி சென்று விடுகின்றான். ஆகவே எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றால் அவனது ஒழுக்கத்தில் நல்ல தாக்கம் ஏற்பட வேண்டும், நன்மை வெளிப்பட வேண்டும். சுருக்கமாக கலிஃபத்துல் மஸீஹுடைய ஒரு மேற்கோளை நான் வாசித்து காட்டுகின்றேன். ஹுசூர் அவர்கள் அனைத்து விஷயத்திற்கும் சுருக்கத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். சுருக்கம் என்னவென்றால், இஸ்லாம் ஒழுக்கத்தின் மீது உணவின் தாக்கத்தை ஒப்புக்கொள்கிறது. மிக முக்கியமான விஷயமாகும். இஸ்லாம் என்ன போதனை கொடுக்கின்றது என்றால், உணவுடைய தாக்கம் ஒழுக்கத்தின் மீது இருக்கிறது என்பதை இஸ்லாம் ஒப்புக்கொள்கின்றது. அதை குறிப்பிட்ட நிபந்தனைகளோடு வரையறுத்துள்ளது. அதன் மூலமாக ஒரு புதிய கதவை திறந்துள்ளது. எப்படிப்பட்ட உணவுகளை பயன்படுத்த வேண்டும் என்றால், அதை பொருத்தமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றால், அதன் மூலமாக ஒழுக்கத்தின் மீது நல்ல தாக்கம் ஏற்படுமோ அந்த அளவு மட்டுமே உணவை நாம் உண்ண வேண்டும். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய கருத்தினுடைய சுருக்கமாகும், தூய உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும், ஹலாலான
உணவுகளில் இருந்து கூட தூய உணவுகளை உண்ண வேண்டும். நாம் அவ்வாறு செய்யவில்லை என்றால் தீய அசுத்தமான உணவை உண்பதால் நமது ஒழுக்கத்தின் மீது தீய தாக்கத்தை ஏற்படும். நாம் நமது ஒழுக்கம் நல்ல விதமாக, நமது பழக்க வழக்கங்கள் நல்லதாக ஆக வேண்டும் என்றால், நன்மை நம்மிடத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு தூய உணவுகளை உண்ணுவது மிகவும் அவசியமாகும். ஜஸாக்கமுல்லா. டெலிஃபோன் காலர் நமது நிகழ்ச்சி இணைந்துள்ள பங்களாதேஷில் இருந்து ஆரிஃபு ஜமான் சாஹிப் அவர்கள் இப்போது டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். நாம் அவரது கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லா. ஆரிஃப் சாஹிப் சொல்லுங்கள், எனது கேள்வியை கேட்கலாமா? கேளுங்கள். அஹமதியை தேடும் உண்மை இஸ்லாம் என்ற நூலில் ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனுடைய என்னென்ன உண்மையான பண்புகளை எடுத்து வைத்துள்ளார்கள், அதை சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லா. இவருடைய கேள்வி என்னவென்றால், அஹமதியை தேடும் உண்மை இஸ்லாம் என்ற நூலில் அல்லாஹ்வுடைய உண்மையான பண்புகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதன் மூலம் அல்லாஹ்வுடன் எப்படி நாம் தொடர்பு மேற்கொள்ள முடியும் அந்த பண்புகளை கொண்டு. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற நூலில் இந்த தலைப்பில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் தொடர்பை எப்படி மேற்கொள்வது என்பது மிக முக்கியமான கேள்வியாகும். அப்பொழுது ஐரோப்பாவில் இது முக்கியமான கேள்வியாக இருந்தது, இப்பொழுதும் இது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சில பண்புகளை அன்னார் எடுத்து கூறினார்கள், அதை விளக்கினார்கள். அதில் ஒன்று என்னவென்றால், அன்னார் கூறினார்கள் சமீஉ துவா என்ற ஒரு பண்பாகும். அல்லாஹ்வை அழையுங்கள், அல்லாஹ் உங்களுடைய கேள்விக்கான பதில் கொடுப்பான். அல்லாஹ்விடம் தொடர்பை மேற்கொள்வதற்கு முதலில் அல்லாஹ்வை அழையுங்கள். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் அவனை அழையுங்கள், அவன் பதில் கொடுப்பான். இஸ்லாம் எந்த அல்லாஹ்வை உலகுக்கு முன்னால் அறிமுகம் செய்து வைக்கின்றதோ அவன் தெளிவாக கூறிவிட்டான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று கூறிவிட்டான். வேறு எந்த மார்க்கமும், உலகில் எந்த ஒரு மார்க்கமும் இதற்கான வாதம் செய்யவில்லை. நீங்கள் கேளுங்கள், பதில் கொடுப்பான் என்று கூறவில்லை. கேள்வி அல்லாஹ் இறைவனை அழைத்துக் கொண்டே செல்லுங்கள், அவர்களுடைய இறைவன் பதில் கொடுப்பதில்லை. ஒருவன் காட்டுக்குள் தொலைந்து போனால் அவன் அழைத்துக் கொண்டே சென்றால் யாருமே பதில் கொடுப்பதில்லை. யாருமே பதில் கொடுக்கவில்லை என்றால் யாரும் இல்லை என்று அவன் புரிந்து கொள்வான். இதுதான் மற்ற மதங்களுடைய நிலையாகும். தேவி தேவர்களை அழைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் யாரும் பதில் கொடுப்பதில்லை. ஆனால் இஸ்லாம் ஏற்பட்ட மார்க்கம் என்றால் சமீஉ துவா, இறைவன் வேண்டுதலை கேட்கின்றான், பதில் கொடுக்கின்றான் என்று இஸ்லாம் கூறுகின்றது. பலவிதமாக பதில் கொடுக்கின்றான். குறைந்தபட்சம் அவன் ஆறுதலை கொடுக்கின்றான். அந்த துவா அந்த நபருக்கு சாதகமாக நல்ல விதமாக இல்லை என்றால், தீமையை தருகிறது என்றால், அப்பொழுதும் கூட அல்லாஹ் அவருக்கு புரிய வைத்து விடுகின்றான். இந்த துவா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்று கூறிவிடுகின்றான். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது மல்ஃபூசாத் பலமுறை இதை எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஓர் உதாரணத்தை எடுத்து கூறியிருக்கிறார்கள். குழந்தை மற்றும் தாயினுடைய உதாரணத்தை கூறியிருக்கிறார்கள். உலகை பொறுத்தவரை அதிக நெருக்கம் தாய் குழந்தைக்குள்ள நெருக்கமாகும். சிறு குழந்தை 6 மாதத்திற்கு குழந்தையாக இருக்கும், அல்ல அதைவிட குறைவான வயதை கொண்ட குழந்தை அது நெருப்பு கங்கை பார்த்து அதை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறது. தாய் அதை பிடிப்பதற்கு விட மாட்டாள். அந்த குழந்தை தாய் மீது கோபப்படுகிறது, என்னை விளையாட விடுவதில்லை என்று வெறுப்படைகிறது. ஆனால் தாய் குழந்தையுடைய நலமிரும்பியாக இருக்கிறாள். நான் இந்த குழந்தைக்கு அந்த நெருப்பு கங்கை கொடுத்து விட்டால் அது அந்த குழந்தைக்கு நஷ்டத்தை பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதால் வேறு ஒரு விளையாட்டு பொருட்களை கொடுத்து சமாதானப்படுத்துகிறாள். ஆகவே அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் இந்த துவாவை இந்த மனிதருக்காக ஏற்றுக்கொண்டால்
அது நம் மனிதருக்கு தீங்கை விளைவிக்கும். ஆகவே இறைவன் சில துவாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை, புரிய வைத்து விடுகின்றான். இதற்கு பதிலாக இதற்கு கொடுக்கப்படுகின்றது, இந்த துவா உங்களுக்கு நல்லதல்ல என்று கூறிவிடுகின்றான். ஆகவே முதல் வழிமுறை என்னவென்றால் அல்லாஹ்வை சென்றடைய அல்லாஹ்வை துவா செய்யக்கூடிய வழிமுறையாகும். மனிதன் துவா செய்தால் அந்த சூரா ஃபாத்திஹாவில் கூறப்பட்டுள்ளது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்வே நான் உன்னை வரை சென்றடைய விரும்புகின்றேன், எனக்கு அதற்கான வழியை காட்டுவாயாக, உன்னை அடையக்கூடிய வழியை காட்டுவாயாக. அந்த சரியான வழி கண்டறிவதுதான் நோக்கத்தை குறிக்கோளை அடைவதற்கான சரியான வழியா. நாம் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் பठानकोटை நோக்கி சென்று விட்டால் முழு வாழ்நாளும் ஒரு மனிதன் டெல்லிக்கு சென்றடைய முடியாது. முதலில் மனிதன் சரியான திசையை அறிய வேண்டும். எந்த குறிக்கோளை நோக்கி செல்கின்றானோ, எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முதலில் அவன் முடிவு செய்ய வேண்டும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த துவாவை கேளுங்கள், அதன் பிறகு நீங்கள் வழியை தொடருங்கள். இது போன்று உசூர் அவர்கள் பல உதாரணங்களையும் எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து இஸ்லாமுடைய சில சம்பவங்களையும் கூறியிருக்கிறார்கள். இந்த காலத்திலும் அல்லாஹ் துவாக்களை கேட்கின்றான். எவர் அவனை நோக்கி செல்ல விரும்புகிறாரோ அவருக்கு அவன் வழிகாட்டலும் கொடுக்கின்றான். ஜஸாக்குமுல்லா. புரோகிராம் நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு முகமது கௌசர் சாஹிப் அவரிடம் அடுத்த கேள்வி கேட்கின்றேன். சமுதாய தொடர்புகள் சரியான முறையில் நடைபெறுவதற்கு அது குடும்ப உறவுகளை சார்ந்து இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். ஆகவே இஸ்லாத்தில் கணவன் மனைவி தொடர்பாக என்ன விதமான அடிப்படையான போதனைகள் கூறப்பட்டுள்ளன என்பதை பற்றி சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நூலிலே இந்த தலைப்பில் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். மிக சுருக்கமாக மற்ற உதாரணங்களை கொடுத்து நான் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் பருவ வயதை அடையும் போது அவர்களுக்கு திருமணம் ஆகிறது. அந்த இருவருடைய திருமணம் மூலமாக புதிய ஒரு குடும்பம் உருவாகிறது, புதிய சந்ததிகள் துவங்குகிறார்கள். உதாரணமாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடந்தது. சாதாத் என்ற ஒரு தலை வம்சம் ஆரம்பித்தது. அது அந்த திருமணத்தினுடைய தொடராகும். ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், ஒரு பருவ வயதை அடைந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யும் போது ஒரு புதிய குடும்பத்தின் அடிக்கல் ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது ஆணும் பெண்ணும் ஒருவர் மற்றவரை விரும்புவதற்கு 4 காரணங்கள் இருக்கின்றன. செல்வத்தின் காரணமாக, அல்லது குடும்பத்தின் காரணமாக, உயிரை குடும்பமாக இருக்கும், அல்லது ஆணோ பெண்ணோ அழகானவர்களாக இருப்பார்கள், அல்லது மார்க்க பற்று காரணமாக இருக்கும். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறைவன் உங்களுக்கு நன்மையை செய்யட்டுமாக, நீ மார்க்க பற்றுள்ள பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இதுதான் அடிப்படை விஷயமாகும். மார்க்கம் முன்னுரிமை கொடுக்கப்படும் போது அடுத்து தொடரக்கூடிய தலைமுறை திருமணத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம் நல்ல சந்ததிகள் ஆகும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அந்த அவர்கள் அல்லாஹ்வே நல்ல சந்ததிகளை தருவாயாக, எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சந்ததிகளாக இருக்கட்டுமாக, அவர்கள் இமாமாக இருக்கட்டும், மார்க்க இமாமாக, உலகின் எல்லா மைதானத்திலும் அவர்கள் முன்னோடிகளாக இருக்க வேண்டும், இமாமாக இருக்க வேண்டும். இது ஒரு முழுமையான துவாவாகும். இப்பொழுது நான் ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எவ்வாறு தமதாக்கி கொண்டார்கள் என்று பார்ப்போம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 25 ஆன போது அன்னார் ஹஸரத் கதீஜா அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அவர்களது வயது 40 இருந்தது. இதன் காரணமாக, ஏனென்றால் அந்த பெண்மணி தாஹிரா என்ற பெயரால், தூய்மையானவர் என்ற பெயரால் பிரபலியமடைந்திருந்தார். அவர் 2 முறை விதவியாகி இருந்தார். ஆனால் அந்த பெண்மனுடைய தூய்மை, பரிசுத்தம் ஆகியவற்றின் காரணமாக அந்த பெண்மணி 40 வயதுடைய பெண்மதியாக இருந்த போதிலும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை திருமணம் செய்தார்கள். 15 வயது 15 ஆண்டுகள் அவருடன் 15 வயது வயதுடைய வித்தியாசம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதான போது அன்னாருக்கு முதல் வகி இறங்கியது. ஒரு கணவன் மனைவி 15 வருடமாக சேர்ந்து வாழ்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பிறக்கின்றன. அப்பொழுது அந்த மனைவி நீங்கள் ஹிரா குகைக்கு சென்று நீங்கள் இறைவனை வணங்காதீர்கள் என்று கூற முடியும், அவர்களால் கூற இயலும். ஆனால் அவர்கள் கூறவில்லை. ஆனால் முதல் வகி இறங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் வருகிறார்கள். அந்த பெண்மணி கூறுகிறார்கள், கல்லா, இறைவன் மீது ஆணையாக நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவடைய விடமாட்டான். நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள், நீங்கள் அநீதிக்கு உள்ளானவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று கூறினார்கள். ஒரு மனைவி, அவர் பரிசுத்தமான தாகிரா என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். தாகிரா என்பதன் காரணமாக அந்த பெண்மணி திருமணம் செய்திருந்தார்கள். அன்னாருடைய வாதத்தை கேட்டவுடனே அந்த பெண்மணி ஒப்புக்கொள்கிறார். மக்காவில் எவ்வளோ பெண்மணிகள் இருந்தார்கள், ஹிந்தா இருந்தார்கள், இந்த பெண்மணி இருந்தார்கள், யாரோ இருந்தார்கள். ஆனால் இந்த பெண்மணி தாகிரா, தூய்மையானவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணி ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த பெண்மணியிடத்தில் ஒரு மார்க்க தூய்மை இருந்தது. திருக்குரான் இன்னும் 2 உதாரணங்களை கூறியிருக்கின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியுடைய உதாரணம், லூத் அலைஹிஸ்ஸலாம் பெண்மணியுடைய உதாரணம். அந்த இருவரும் தம் கணவரை அந்த இருவரும் தம் கணவருக்கு மாறு செய்தார்கள், தண்டனைக்கு ஆளானார்கள். மார்க்கப்பற்று பரிசுத்தம் என்ற வகையில் எந்த மனைவி ஒப்புக்கொள்ளப்படுகிறாரோ அல்லது எந்த கணவர் ஒப்புக்கொள்ளப்படுகிறாரோ அல்லாஹ் அவர்களிடத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அதுதான் அவர்கள் தான் உண்மையான சமூகத்தை நிலைபெற செய்கிறார்கள், உண்மையான சமுதாயத்தை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள்தான் தாயின் காலடியில் தாய்மார்களுக்கு கட்டுப்படுவதில் சொர்க்கம் கிடைக்கிறது என்பது இதுதான் விஷயமாகும். ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு இதை விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். முதல் விஷயம், கணவன் மனைவியுடைய உரிமைகள் தேர்ந்தெடுத்தல் இருக்க வேண்டும். அதற்கு பின் அடுத்த விஷயம், ஹுசூர் அவர்கள் இன்னொரு உதாரணத்தை கூறினார்கள், புரிய வைத்தார்கள். பாருங்கள், தற்காலத்தில் திருமணத்தினுடைய உண்மையான நோக்கம் ஸுர்ரிய்யத்தி சாலிஹா, நல்ல சந்ததிகள் என்பதாகும். ஆனால் இந்த நோக்கத்தை பெறுவதற்கு ஷைத்தான் பல தடைகளை ஏற்படுத்திவிட்டான். இப்லீசிய ஆற்றல்கள், மற்ற ஆற்றல்கள் இடையில் தடை ஏற்படுத்துகின்றன. அதற்கு லா தத்தபி குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுன் முபீன், அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அறிவுரை செய்திருக்கின்றான், ஷைத்தானுடைய அரிச்சுவடைகளை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக உங்கள் சிந்தனையில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அவன் உங்களுடைய வெளிப்படையான பகிரங்கமான எதிரியாவான். இன்று மேற்கத்திய உலகம் மூழ்கிக்கொண்டிருக்கின்றது. ஒழுக்கமற்ற செயல், ஒழுக்கக்கேடின் நதியில் அவர்கள் மூழ்கிக்கொண்டே செல்கிறார்கள். அல்லாஹ் முதலிலே புரிய வைத்து விட்டான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஷைத்தானை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுடைய எதிரியாவான். அவன் உங்களை இறைவனை விட்டு வெகு தூரத்தில் அழைத்து சென்று விடுவான். இன்றைய இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் நமக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளான். இது நமது நன்மைக்காக ஆகும். இதை விட வேறு எந்த சிறந்த போதனையும் கிடையாது. 1400 ஆண்டுகளாக இது சோதிக்கப்பட்ட மருந்தாக இருக்கின்றது. இஸ்லாமிய போதனை தான் சமூகத்தில் ஒரு அன்பு நேசத்தை உருவாக்க முடியும். இந்த போதனையை விட்டுவிட்டால் வேறுபாடு போன்றவை தோன்றிவிடும். இறுதி விஷயத்தை நான் கூறிவிட்டு நான் முடிக்கின்றேன். ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லா அவர்களுடைய
பையத்தின் பையத் தொடர்பாக ஒரு நூல் இருக்கின்றது. பையத் நிபந்தனைகள் தொடர்பாக ஹுசூர் அவர்கள் அதில் பல்வேறு மேற்கோள்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், சில சமயம் சில இளைஞர்கள் தண்டவாளத்தை விட்டு இறங்கி விடுகிறார்கள். நேரான பாதையை விட்டு உலக காற்றுப்படுவதன் காரணமாக விளைவிடுகிறார்கள். அந்த மக்களுக்கு ஹஜ்ரத் முஸ்லிம் மோது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நூலில் புரிய வைத்திருக்கிறார்கள். அவர்களை கடுமையான முறையில் அல்லாமல் அவர்களை அறிவுபூர்வமாக புரிய வைத்து வாருங்கள். இவ்வாறு அவர்களிடத்தில் நீங்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது. அவர்களை நிராசை அடைந்து விட்டு விடாதீர்கள். தீமையை விட்டு காப்பாற்றுவதற்கு நீங்கள் அறிவுரை செய்து கொண்டே இருங்கள். ஹுசூர் ஐயதவுல்லா அவர்கள் இந்த காலத்தின் ஒரு உதாரணத்தை கூறினார்கள். ஒரு நபர் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஆஜராகி, என்னிடத்தில் இன்னென்ன தீமைகள் இருக்கின்றன, இந்த அளவு தீமைகள் இருக்கின்றன, ஏதாவது ஒரு அறிவுரை செய்யுங்கள், நான் அந்த தீமைகளை விட்டுவிட வேண்டும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது உள்ளத்தை புரிந்து கொண்டார்கள். ஒரு திறமைசாலியான டாக்டரை போன்று அவருக்கு சிகிச்சை மேற்கொண்டார்கள். இதற்கு ஒரே ஒரு சிகிச்சை தான் இருக்கின்றது. நீங்கள் என்னிடத்தில் வாக்குறுதி கொடுங்கள், நீங்கள் பொய் பேச மாட்டீர்கள் என்று வாக்குறுதி கொடுங்கள். அவர் கூறினார், இது மிக ஈஸியான விஷயமாயிற்று. இந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு அந்த நபர் சென்ற போது ஒரு தீமையை செய்ய ஆரம்பிக்கும் போது, நான் பொய் பேசினால் இது தவறான விஷயமாக இருக்கும். நாம் இந்த உண்மையை சொன்னால் இந்த தவறுக்கான குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கும். இதுதான் ஒரு உளவியல் நிபுணத்துவருடைய வேலையாகும். யாரெல்லாம் பாதையை விட்டு விலகி செல்கிறார்களோ அவர்களை புரிய வைக்க வேண்டும், புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு திறமையான மருத்துவரை போன்று துவாக்கள் மூலமாக அவர்களை புரிய வைத்தால் சரியான நேரான வழியில் அவர்கள் செல்வார்கள். எஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் உடைய வழியில் சென்று அந்நம்து அலையும் என்ற இடத்தை அடைந்து விடுவார்கள். இல்லை என்றால் இறுதி வரை முயற்சி செய்தால் கூட இவர் வலதாலியினுடைய வழியில் சென்று விடக்கூடாது என்று இறுதி வரை முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நூலில் கூறிய விஷயங்களாகும். மற்ற உதாரணங்களையும் நான் அதை புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன். அல்லாஹ் இதற்கு நல்வாய்ப்பை தருவானாக. ஜிசாக்குமுல்லா. நசிரி நேயர்களே, ஒரு ஆஃப்லைன் டெக்ஸ்ட் கேள்வி கிடைத்துள்ளது. அந்த கேள்வியை நான் வாசித்து காட்டுகின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய போதனையுடைய தாக்கம் அன்னாரது ஜமாத்தின் மீது எந்த அளவு இருந்தது, அதை பற்றி சுருக்கமாக எடுத்து கூறுமாறு அன்னாரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஜிசாக்கல்லா. கேள்வி எப்படிப்பட்டது என்றால், இது விளக்கமாகத்தான் கூற இயலும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நோக்கத்திற்காகத்தான் உலகிற்கு வந்தார்கள். அன்னார் தமது வருகை நோக்கத்தை பற்றி கூறும்போது, ஒரு தூய நல்ல ஜமாத்தை உருவாக்குவதற்காகத்தான் உலகத்திற்கு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். எனது வருகையினுடைய நோக்கம், எவர்கள் இறைவனை விட்டு விலகி இருக்கிறார்களோ அவர்களை இறைவனுடன் இணைக்க வேண்டும். படைப்பினங்களுடைய பரஸ்பர தொடர்புகள் முறிந்துள்ளன, அதை சரி செய்ய வேண்டும். இதுதான் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய போதனையினுடைய சாராம்சமாகும். இதனுடைய தாக்கம் எந்த அளவு விரிவானது என்றால் அதை சுருக்கமாக கூறுவது சாத்தியமற்றதாகும். நான் இயன்றளவு முயற்சி செய்கின்றேன். அன்னாரை ஏற்றுக்கொண்ட ஜமாத்தினர்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பை எந்த அளவு உறுதியான தொடர்பை அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அடுத்த கேள்வியை நான் முஜீபுல் சாஹிப் அவரிடம் கேட்கின்றேன். திருக்குரான் மனைவி ஒழுக்கமற்ற செயலை மேற்கொண்டால் வஸ்ரிபு ஹுன்ன, அவளுக்கு உடல் ரீதியாக தண்டனை கொடுக்கலாம் என்று இஸ்லாம் கட்டளை ஏற்றுள்ளது. தற்காலத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த கட்டளையை பற்றி ஆட்சேபனை செய்கிறார்கள். மனைவியை அடித்தல் அல்லது மனைவி மீது கடுமை காட்டுதல் ஆகியவை குற்றமாக இந்த காலத்தில் கருதப்படுகிறது. இஸ்லாமிய போதனையின் ஒளியில் தண்டனை அளித்தல் மற்றும் அதனுடைய நுட்பத்தை பற்றி விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இஸ்லாம் ஒருபோதும் நவுதுபில்லா உங்கள் மனைவி மீது, பெண்கள் மீது நீங்கள் கடமை காட்டுங்கள் என்று, அநீதி செய்யுங்கள் என்று, அது ஆகுமானது என்று இஸ்லாம்
அல்லாஹ்வின் அருளால் இஸ்லாத்தில் அது போன்ற எந்த ஒரு கட்டளையும் கிடையாது, போதனையும் கிடையாது. நாகரிகத்தை பொறுத்தவரை ஹஸரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணவன் மனைவியினுடைய உரிமைகள் பற்றி கூறும்போது விஷயத்தை கூறியுள்ளார்கள். வஸ்ரிபுஹுன்ன என்ற சூரா நிசாவுடைய வசனத்தை அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் மனைவியை சீர்படுத்துவதற்கு இந்த திருக்குறானில் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். மூன்று வழிமுறையாக ஒரு மனைவி இடத்தில் தீமை வெளிப்படுகிறது என்றால், அல்லது ஒழுக்கமின்மை வெளிப்படுகிறது என்றால், வெட்கக்கேடான செயல் வெளிப்படுகிறது என்றால், அப்படிப்பட்ட நிலையில் அந்த மனைவியை சீர்திருத்த வேண்டியது அவசியமாகும். அந்த பெண்மணி வெட்கக்கேடான செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், கணவன் கண்டு காணாமல் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. இது ஒரு உண்மையான மார்க்கத்திற்கு எதிரான விஷயமாகும். ஒரு பெண்மணியை பார்க்கிறோம், அந்த பெண்மணி தவறான வழியில் செல்கிறாள். ஆகவே அல்லாஹ் 3 வழிமுறைகளை அப்படிப்பட்ட பெண்களுக்கு சூரா நிசாவுடைய 35ஆம் வசனத்தில் 3 வழிமுறைகளை கூறியிருக்கின்றான். முதல் வழிமுறை என்னவென்றால், நீங்கள் அறிவுரை கூறுங்கள், நீங்கள் அன்பு நேசத்தோடு புரிய வையுங்கள், நீ செல்வது சரியான வழி அல்ல என்று புரிய வையுங்கள். அப்படியும் திருந்தவில்லை என்றால் அல்லாஹ் கூறுகின்றான், வஜ்ருஹுன்ன ஃபில் மஸாஜி, அவர்களை விட்டு நீங்கள் தனித்து படுங்கள். அதன் விளைவாக அந்த பெண்மணி தீமையை விட்டு நன்மையின் பக்கம் வரலாம். இதன் மூலமாக அந்த பெண்மணி திருந்தவில்லை என்றான். அதற்கு பிறகு வஸ்ரிபுஹுன்ன, அந்த பெண்மணியை மனைவியை கணவன் எளிய முறையில் மென்மையாக அடிப்பதற்கு தண்டனை கொடுத்துள்ளான். இதை நான் தெளிவாக கூற விரும்புகின்றேன். ஹஸரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு இதை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நேரத்தில் என்றால், ஒரு பெண்மணி ஒழுக்கக்கேடான வெட்கக்கேடான செயலை செய்யும் போதுதான் இந்த தண்டனை உள்ளது. அப்பொழுதுதான் அடிப்பதற்கு உரிமை இருக்கின்றது. அதற்கும் நிபந்தனைகள் இருக்கின்றன. அதற்கு 4 சாட்சிகள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வெட்கக்கேடான செயல் நிரூபணமாகும். அதன் பிறகுதான் நீங்கள் கைவங்க முடியும். அதன் பிறகு வேறு எந்த ஒரு குற்றத்திற்கும் மனைவி அடிக்க முடியாது. குழம்பில் உப்பு குறைவாக இருக்கு என்பதற்காக மணவன் கையை தூக்க முடியாது, கம்பை எடுக்க முடியாது. இந்த கட்டளை நான் எப்பொழுதும் பெண்களை அடிக்கலாம், மனைவி அடிக்கலாம் என்று சில நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் கிடையாது. நிபந்தனையை வகையறுத்துள்ளது. முகத்தில் அடிக்கக்கூடாது, நீங்கள் எலும்புகளில் தாக்கக்கூடாது என்று இஸ்லாம் தெளிவாக கூறியிருக்கின்றது. நான் சுருக்கமாக கூறுகின்றேன். அனுமதி உள்ளது என்றால் தவிர்க்க முடியாத நிலையில் நிபந்தனையை கொண்டதாக அது வரையறுக்கப்பட்டுள்ளது. அது ஓப்பனான, அது பகிரங்கமான அனுமதி கிடையாது. அதற்கு ஒருபோதும் இஸ்லாத்திய அனுமதி இல்லை. ஜிசாக்கமுல்லா. நேயர்களே, இத்துடன் இன்றைய எபிசோடுடைய நாம் இறுதி அடைந்து விட்டோம். நான் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை நான் படித்து காட்ட விரும்புகின்றேன். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் எனது ஜமாத்திற்கு இதை தெரிவிக்க வேண்டும் என இறைவன் என்னிடத்தில் இதை கூறினான். எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அந்த ஈமான் உலகின் கலப்படம் இல்லாத ஈமானாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் நயவஞ்சகம் மற்றும் கோழைத்தனம் என்னும் அசுத்தத்தில் கலந்திருக்கக்கூடாது. அந்த ஈமான் கட்டுப்படுத்தலின் எந்த ஒரு தரத்தையும் விட்டு விலகியிருக்கக்கூடாது. அல்லாஹ் அவ்வாறான மக்கள் இறைவனுக்கு விருப்பமானவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நேயர்களே, இத்துடன் இந்த எபிசோடு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் நாம் பேச்சை கலந்துரையாடலை தொடர்வோம். அனுமதி கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.